உலகத்துல இருக்க ரிச்சஸ்ட் பீப்புள் யாருன்னு கேட்டா நம்ம யூஸ்வலா பில்லியனீஸோட நேம் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஆனா இதோட ரிச்சஸ்ட் சீக்ரெட் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா நம்ம சுவிட்சர்லாந்து தான் சொல்லுவோம். ஸ்விஸ் அக்கௌண்ட்ல பணம் சேர்த்து வச்சிருக்கான்னு. ஒரு சின்ன கண்ட்ரி, பெரிய ஆர்மி கிடையாது, லவுட் பாலிடிக்ஸும் கிடையாது, ஆனா உலகத்துல இருக்க சைலண்ட் பினான்சியல் பவர் ஹவுஸ் வச்சிருக்கு. ஏன் இந்த பணக்கார பவர்ஃபுல் பீப்புள் எல்லாம் அவங்க ஓன் கண்ட்ரியை விட்டுட்டு சுவிட்சர்லாந்த நம்புறாங்க? எவ்வளவு சாங்ஷன்ஸ் வந்தாலும் ஏன் மணி காணாம போகுது? இது பேங்கிங் சிஸ்டம் சேஃப் தானா இல்ல ஷேடோ சிஸ்டமா அப்படின்னு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இந்த சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி தானே இல்ல அது ஒரு குளோபல் வால்ட்டா அப்படின்னு. இது பவர் ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் தான். ஹிஸ்டரி பார்த்தா சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ஆனது பணத்துக்காக கிடையாது, நியூட்ரலிட்டி காரணமா. வேர்ல்ட் வார் டைம்ல கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா சுவிட்சர்லாந்து என்ன சொல்லுச்சு? எங்களுக்கு சண்டை வேணாம், இன்வேஷன் வேணாம், பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் வேணாம், சிம்பிளி பாலிசி போதும், நாங்க சண்டை போட மாட்டோம், ஆனா நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். அந்த ப்ரொடெக்ஷன் யாரு கிடைச்சது தெரியுமா? பணத்துக்கு தான். அப்ப பீப்புள் என்ன ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்னா, இன்கேஸ் வார் வந்தாலும் மணி சேஃபா இருக்கும், கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனாலும் மணி சேஃபா இருக்கும், பாலிடிக்ஸ் சேஞ்ச் ஆனாலும் மணி சேஃபா இருக்கும். அதுதான் ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சது. இந்த உலகத்துல 2 டைப்ஸ் ஆஃப் பவர் இருக்கு. ஒன்னு விசிபிள் பவர், நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இந்த ஆர்மிஸ் எல்லாம் சொல்லலாம். இன்னொன்னு இன்விசிபிள் பவர், அதுதான் ஃபினான்ஸ், பணம். சுவிட்சர்லாந்து செகண்ட் ஒன்னு தான் சூஸ் பண்ணிது. 1934 ஒரு லா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, ஸ்விஸ் பேங்கிங் சீக்ரெசி லான்னு. இந்த லா என்ன சொல்லுது தெரியுமா? பேங்க் எம்ப்ளாயி கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணினா அது கிரிமினல் பனிஷ்மெண்டா பார்க்கப்பட்டது. ஃபைன் கிடையாது, வார்னிங் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா கிரிமினல் கேஸ் தான். மீனிங் என்ன தெரியுமா? இந்த பணத்தை வச்சிருக்கிற ஓனர் வந்துட்டு பாதுகாப்பா இருப்பான். இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்க ஃபேமிலி கிட்ட கூட ஷேர் ஆகாது அப்படின்னா அந்த லெவல் பிரைவசி, அது ப்ரொடெக்ஷன் தானே, அது இது கொடுத்துச்சு. இப்போ உலகம் பேசுற டாபிக்குன்னு வந்தா, அந்த வெல்தி இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்கல்ல, ஃப்ரம் ரஷ்யா அண்ட் ஸ்விஸ் பேங்க்னு பார்த்தா சாங்ஷன்ஸ் வந்ததும் என்ன ஆகும்? அசெட்ஸ் ஃப்ரீஸ், டிராவல் பேன் ஆகும், இன்டர்நேஷனல் ப்ரெஷர். ஆனா கொஸ்டின் என்னன்னா, பணம்லாம் எங்க போகுது? இன்வெஸ்டிகேஷன் என்ன சஜஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா, இது ஒரு காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க். லைக் எப்படின்னா, இந்த ஷெல் கம்பெனிஸ், அப்புறம் பிரைவேட் வெல்த் மேனேஜர்ஸ், லீகல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டெக்னிக்கலா லீகலா பண்ணுவாங்க, பட் மாரலி டிபேட்டபிள் தான். இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது? சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த பணத்தோட டைரக்ட் ஓனர் அவங்க நேம்ல வச்சிருக்க மாட்டாங்க. இது டிராவல் ஆகும், லைக் கம்பெனில இருந்து ட்ரஸ்ட்டுக்கு போகும், ட்ரஸ்ட்ல இருந்து ஃபண்டுல இருந்து பிரைவேட் பேங்க்குக்கு போகணும். இதோட ஓனர்ஷிப் அப்படிங்கிறது இன்விசிபிளா தான் இருக்கும். ஒரு டீப் கொஸ்டின் என்ன தெரியுமா? ஏன் இந்த பவர்ஃபுல் பீப்புள் எல்லாம் அவங்களோட சொத்து பணம் எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிறாங்க? பயத்தினால. ஏன் பஞ்சம் வந்துடும், சாப்பாட்டுக்கு பத்தாதுங்கிற பயமா? இல்ல, அவங்க கிட்ட இருக்கிறதான கண்ட்ரோல் போயிடும் அப்படிங்கிற பயம். ஏன்னா மணி வந்துட்டு அவங்க ஒரு செக்யூரிட்டியா பாக்குறாங்க, இந்த பிரைவசி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோலா பாக்குறாங்க, அப்புறம் இந்த சீக்ரெட் அப்படிங்கிறது ஒரு பவரா பாக்குறாங்க. சுவிட்சர்லாந்து இது ஒரு ஹியூமன் ட்ரூத் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சனாலே என்னமோ அவங்க புரிஞ்சுக்கிட்டது, மக்கள் வந்துட்டு ஜஸ்ட் மணி ஏர்ன் பண்றது மட்டும் கிடையாது, அவங்க மணி யாரும் தொடாத படிக்கு வச்சு பாதுகாக்கிறதா அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு. சுவிட்சர்லாந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லையா? அதோட லேண்ட்ஸ்கேப்பை இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஸ்னோ இருக்கிற மவுண்டன், சைலண்டான லேக்ஸ், பிரைவேட் வில்லாஸ், பிரைவேட் ஜெட்ஸ் எல்லாமே பீஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா அந்த பீஸ்ஃபுல்குள்ள குளோபல் ஃபினான்ஷியல் டென்ஷன் எப்பவுமே போய்கிட்டே தான் இருக்கும். லக்ஸரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஜஸ்ட் கம்ஃபர்ட் மட்டும் கிடையாது, அது டிஸ்டன்ஸ் கூட சொல்றாங்க. எப்படின்னா, லால இருந்து ஒரு டிஸ்டன்ஸ், ஸ்கிரிட்டினிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ், கான்சிக்வன்ஸ் கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ். எத்திக்கலா ஹானஸ்டா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, இந்த ஃபினான்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அது வந்துட்டு பாதுகாக்கிறது தப்பா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆங்கிள் பார்த்தா ஆமா, ஏன்னா இது கரப்ஷனை அழிக்காம பாதுகாத்துட்டு இருக்கு. மத்த ஆங்கிள் பார்த்தா இது ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் மாதிரி தெரியுது. உண்மை எங்க இருக்குன்னு தெரியுமா? சிஸ்டம் யூஸ் பண்ற இன்டென்ஷன்ல தான். இந்த ஸ்டோரி வந்துட்டு சுவிட்சர்லாந்து பத்தி மட்டும் இல்ல, இது ஒரு ஹியூமன் நேச்சர் பத்தியும். என்ன அப்படின்னா, பவருக்கு தேவை சேஃப்டி இல்லையா, வெல்த்துக்கு தேவை சைலன்ஸ், கண்ட்ரோலுக்கு தேவை இன்விசிபிலிட்டி. இந்த மூணையும் ஒரு கண்ட்ரினால ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னா அது ஜஸ்ட் நேஷன் கிடையாது, அது ஒரு சிஸ்டமா மாறி இருக்கு. இங்க பணம் மட்டும் தான் பேசும், ஆனா அமைதியா பேசும், அமைதியா ரூல் பண்ணும். இப்போ மறைச்சு வைக்கப்படுற இந்த சொத்துக்கள் எல்லாம் ஜஸ்ட் இந்த சூட் கேஸ்ல கேரி பண்ணி எல்லாம் போக மாட்டாங்க. இது மாடர்ன் சிஸ்டம் இன்விசிபிளா தான் இருக்கும். லைக் மணி டிராவல் பண்ற 4 மேஜர் பாத்வேஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஷெல் கம்பெனிஸ், செகண்ட் வந்து ஆஃப் ஷோர் ட்ரஸ்ட், தேர்ட் வந்துட்டு வெல்த் மேனேஜர்ஸ், ஃபோர்த் வந்து பிரைவேட் பேங்கிங் நெட்வொர்க்ஸ். எக்ஸாம்பிள் சினரியோ இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பில்லியனரி டைரக்டா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாட்டான், அதுக்கு பதிலா அவன் கம்பெனி ஏன்னு வச்சுக்கலாம், அவன் ஒரு கரேபியன்ல ஓபன் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். ட்ரஸ்ட் வந்துட்டு பி, அது யூரோப்ல ஓபன் பண்றான். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து சி, குளோபல்ல ஓபன் பண்றான். ஃபைனல் அக்கௌண்ட் வந்துட்டு சுவிட்சர்லாந்துல வைக்கிறான். சோ அவனோட கம்பெனிக்கான கம்பெனி, ட்ரஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எல்லாமே ஒண்ணுதான், ஆனா பேப்பர்ல ஓனர் டிஃப்ரெண்டா இருப்பான், கண்ட்ரோல் பண்றது சேம் பர்சன் தான். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து லீகல் ஃப்ரேம் ஒர்க் குள்ள ஆபரேட் ஆகும். இதுதான் ஜீனியஸான மெத்தட். இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் சிம்பிளான விஷயமே கிடையாது. குளோபல் பாலிடிக்ஸ்ல பார்த்தா சாங்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் டூலா தான் யூஸ் பண்ணப்படுது.
ஆனா இந்த சாங்ஷன்ஸ் வந்துட்டு எப்ப ஒர்க் ஆகும்னா இந்த ஓனர்ஷிப் விசிபிளா இருக்கணும், அப்பதான் ஒர்க் ஆகும். ஒரு கண்ட்ரி இண்டிவிஜுவல் மீது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணும் போது அத்தாரிட்டிஸ் என்ன தேடுவாங்க அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க, ரெஜிஸ்டர்ட் அசெட்ஸ் பார்ப்பாங்க, டிக்ளேர்ட் வெல்த் பார்ப்பாங்க. ஆனா ஹிடன் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது தெரியுமா? ஓனர்ஷிப் ஸ்பிளிட் பண்ணும், கண்ட்ரோல் இன்விசிபிள் ஆக்கும். அதனாலதான் வெல்த் ஃப்ரம் ரஷ்யா பத்தி வேர்ல்ட் டிஸ்கஷன் அதிகமா போயிட்டு இருக்கு. இந்த டிஸ்கஷன் பாலிட்டிக்கல் ஆர்குமெண்ட் கிடையாது, இட் இஸ் ஸ்ட்ரக்சரல் ரியாலிட்டி. பிரைவேட் பேங்கிங் கல்ச்சர் பார்த்தோம்னா இந்த ஸ்விஸ்ல பார்த்தோம்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். நார்மல் பேங்கிங்ல வந்துட்டு டிரான்சாக்ஷன் இருக்கும், சர்வீஸ் இருக்கும், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஆனா பிரைவேட் பேங்கிங்னு பார்த்தா ரிலேஷன்ஷிப், கான்ஃபிடென்ஷியாலிட்டி, லெகசி பிளானிங் எல்லாமே இருக்கும். கிளைண்ட் வந்து மணியை டெபாசிட் பண்ண மாட்டான், கிளைண்ட் ட்ரஸ்ட் டெபாசிட் பண்ணுவான். பிரைவேட் பேங்கர்ஸ் ரோல் என்ன தெரியுமா? எம்ப்ளாயி கிடையாது, ஃபினான்ஷியல் கார்டியன் தான். பல வருஷங்களா குளோபல் ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சில டைம் லீக் ஆகும், சில டைம் ரிவீல் ஆகும், டேட்டாஸ் எல்லாம் நேம் வரும், டிபேட் ஸ்டார்ட் ஆகும். ஆனா ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். சிஸ்டம் அடாப்ட் ஆகுது. இந்த ஃபினான்ஸ் வேர்ல்ட் அப்படிங்கிறது ஒரு உயிருள்ள ஆர்கானிசம் மாதிரி. ப்ரெஷர் வந்தா ஷேப் சேஞ்ச் ஆயிடும். இந்த பவர் வர்சஸ் டிரான்ஸ்பெரன்சி அப்படின்னு பார்த்தா மாடர்ன் வேர்ல்டுல ரெண்டு வேல்யூஸ் ஃபைட் பண்ணுது. ஒன்னு டிரான்ஸ்பெரன்சி, ஒன்னு பிரைவசி. இந்த கவர்மெண்ட் வந்துட்டு எப்பவுமே டிரான்ஸ்பெரன்சி டிமாண்ட் பண்ணும், ஆனா வெல்த் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க பிரைவசி டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த கான்ஃபிளிக்ட் சிம்பிள் கிடையாது, இட் இஸ் பிலாசபிக்கல். கொஸ்டின் என்னன்னா பப்ளிக்கோட குட்ஸ் முக்கியமா இல்ல இண்டிவிஜுவல் ப்ரொடெக்ஷன் முக்கியமா அப்படின்னு. இந்த வெல்த்தோட சைக்காலஜிக்கல் உண்மை என்ன தெரியுமா? மணியை அக்யூமுலேட் பண்றவங்களுக்கு ஒரு காமன் மைண்ட் செட் இருக்கு, செக்யூரிட்டி இஸ் நெவர் இனஃப் அப்படிதான் தோணும். ஏன்னா ஒரு ஏழை மனுஷன் செக்யூரிட்டி இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பான், ஆனா பணக்காரன் அப்சல்யூட் செக்யூரிட்டி வேணும்னு நினைப்பான். அந்த அப்சல்யூட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றதா ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணனால அது குளோபல் மேக்னெட்டா மாறும். நம்மள மாதிரி நார்மல் பீப்புளுக்கான ஒரு மறைக்கப்பட்ட லெசன் என்ன தெரியுமா? இந்த டாக்குமெண்ட்ரி பவர்ஃபுல் பீப்புள் பத்தி மட்டும் கிடையாது, ஆர்டினரி லைஃபுக்கும் லெசன் இருக்கு. லைக் 3 இன்சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை வச்சு பணம் மட்டும் நம்மளுக்கு சேஃப்டி கொடுக்காது, இந்த சிஸ்டம் தான் பவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. விசிபிலிட்டி வர்சஸ் இன்விசிபிலிட்டி சாய்ஸ் தானே தவிர சம்டைம்ஸ் சைலன்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் மோர் தென் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேதான். நம்மளுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? இந்த ஃபினான்ஷியல் சீக்ரெசி மூலியமா யாருக்கு பெனிஃபிட்? கவர்மெண்ட் இதெல்லாமே தெரிஞ்சு அமைதியா இருக்கா? இந்த குளோபல் பவர் மேப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு எக்கனாமி எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம நினைக்கிறது போல கண்ட்ரீஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ரியல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் 3 லேயர்ஸா இருக்கு. கவர்மெண்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், பிரைவேட் வெல்த் நெட்வொர்க்ஸ். கவர்மெண்ட் விசிபிள் பவர், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரல் பவர் வச்சுக்கலாம். பிரைவேட் வெல்த் வந்துட்டு சைலண்ட் பவர். இந்த 3ம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணினாதான் அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இம்பேலன்ஸ் வந்தா கிரைசிஸ் வந்துடும். இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த குளோபல் ஃபினான்ஸ் ஆர்கிடெக்சர்ல 3 மேஜர் பிளேயர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இன்னொன்று வந்து வேர்ல்ட் பேங்க், இன்னொன்று வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் மேஜர் எக்கனாமிஸ். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அஃபிஷியல் சிஸ்டம் ரெப்ரசென்ட் பண்ணும். லைக் பட் பேரலல் சிஸ்டம் கூட எக்ஸிஸ்ட் ஆகுது பிரைவேட் கேபிட்டல் நெட்வொர்க்ஸ்ல. ஏன் இந்த வெல்த் வந்துட்டு ஒரு நியூட்ரல் டெரிட்டரியை தேடுது அப்படின்னு பார்த்தா இது ஒரு யூனிவர்சல் ரூல். மணி வந்துட்டு அன்சர்டினிட்டியை வெறுக்கும் டோட்டலா. பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஆகலாம், எக்கனாமிக்ஸ் இன்ஸ்டபிலிட்டி ஆகலாம், கரன்சி கொலாப்ஸ் ஆகலாம். இந்த 3 பயமும் அவாய்ட் பண்ணுனா வெல்த் மைக்ரேட் ஆகும். நியூட்ரல் டெரிட்டரிஸை ஏன் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்துக்கு தான். ஸ்டெபிலிட்டி, ப்ரெடிக்டபிலிட்டி, டிஸ்கிரிஷன். அதனால தான் இந்த நியூட்ரல் ஃபினான்ஸ் ஹப்ஸ் எல்லாம் வந்துட்டு குளோபல் கேபிட்டலை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. இந்த விசிபிலிட்டி இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்னு பார்த்தா இந்த பவர் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து கமாண்ட் பவர், இன்னொன்று வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பவர். கமாண்ட் பவர் வந்துட்டு என்ன பண்ணும்? ஆர்டர்ஸ் போடும் நம்மளுக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் பவர் அப்படிங்கிறது நம்மளோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். இந்த ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தா அது எப்படி ஒர்க் ஆகுது? இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோல, கேபிட்டல் வித்ட்ராவல்ல, கரன்சி ப்ரெஷர்ல ஒரு கண்ட்ரி எக்கனாமி மூவ் ஆக மணி ஃப்ளோ போதும். நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா சீக்ரெட் ஃபினான்ஸ் அப்படி இருந்தால் அது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியா இருக்கலாம் அப்படின்னு. பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி. மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி வந்துட்டு லீகலா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இஷ்யூ லீகாலிட்டியில இல்ல, ஆப்போசிட்டில இருக்கு. இந்த சிஸ்டம்க்கு பின்னாடி இருக்கிற ஹியூமன் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரே டிரைவிங் ஃபோர்ஸ் தான், மனுஷங்களோட பேராசை. அதுதான் வந்துட்டு கண்ட்ரோல், செக்யூரிட்டி, லெகசி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரூத்தை வெளியே கொண்டு வருது. இவங்கெல்லாம் பணத்தை வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் லைஃபுக்கு ப்ரொடெக்ட் பண்ணல, மெமரிக்காக ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இத்தனை பணத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க தான். பணம் பத்தினதான டீப்பஸ்ட் பாரடாக்ஸ் என்ன தெரியுமா? பணம் பாதுகாப்பு தரும், ஆனா பயத்தை எடுக்க முடியாது. நம்மளுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த செக்யூரிட்டி எக்ஸ்டர்னலுக்கு தான், ஆனா பீஸ் அப்படிங்கிறது இன்டர்னல் இல்ல. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சவன் பணத்துக்கும் இந்த சொத்துக்கும் அடிமையா இருக்க மாட்டான். குளோபல் ஸ்டோரியில நம்மளுக்கு ஒரு லெசன் அப்படின்னு பார்த்தா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் பவரே. இண்டிவிஜுவல்ஸை காட்டிலும் இந்த சிஸ்டம்க்கு பவர் அதிகம். இந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரியல் கரன்சி.
நம்ம பர்சனல் ஃபினான்ஸ்ல கூட டிரான்ஸ்பரன்சி அண்ட் விஸ்டம் கம்பைன் பண்ணினா பீஸ் கிடைக்கும். பணத்தை பத்தி ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்ல மனித மனம் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, விசிபிள் அப்படிங்கிறது இந்த விசிபிள் வேர்ல்ட் பாலிடிக்ஸ் அண்ட் இன்விசிபிள் வேர்ல்டு ஃபினான்ஸ்னு பார்த்தா இந்த இன்விசிபிள் அப்படிங்கறத வந்துட்டு இயக்குறதே மனுஷனோட பயம்தான். சரி, இதெல்லாம் எங்கேயோ நடக்குது அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இந்த குளோபல் ஃபினான்ஸ் வந்துட்டு எப்படி ஒரு ஆர்டினரி லைஃபை டச் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம டெய்லி லைஃப்ல குளோபல் ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா. எவ்ரி சிங்கிள் டே பெட்ரோல் பிரைஸ்ல, கோல்டு பிரைஸ்ல, கரன்சி வேல்யூல, லோன் இன்ட்ரெஸ்ட்ல, இது எல்லாமே லோக்கல் டிசிஷன்ஸ் மட்டும் கிடையாது. குளோபல் கேபிட்டல் மூவ்மெண்ட் அஃபெக்ட் பண்ணும். மணி வேர்ல்ட்ல மூவ்மெண்ட் ஸ்லோ ஆனா எக்கனாமி டைட்டன் ஆகும். இந்த கேபிட்டல் ஃப்ளோ அப்படிங்கிறது நேஷனோட டெவலப்மெண்ட்டான்னு கேட்டா லைக் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் எக்கனாமி வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரை ஒரு டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கும். லைக் ஃபாரின் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ஜாப் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும், கரன்சி வந்து ஸ்டெபிளா இருக்கும். ஆனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போயிடுச்சு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் எஃபெக்ட் வரும். கேபிட்டல் கான்ஃபிடன்ஸ் தான் எக்கனாமியோட பேக் போன். அப்படி இது குளோபல் ஃபினான்ஸ்ல இந்தியாவோட பொசிஷன் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியா ஒரு யூனிக் பொசிஷன்ல தான் இருக்கு. லார்ஜ் பாப்புலேஷன், வளர்ந்து வர மார்க்கெட்டு, டிஜிட்டல் எக்கனாமி எக்ஸ்பான்ஷன், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்தியாவை லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க. ஆனா குளோபல் ஃபினான்ஷியல் என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆனா அதோட இம்பாக்ட் இந்தியாவுக்கு வரும். நான் சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இன்விசிபிள் கரன்சி தான். எக்கனாமி ரன் ஆகுறது மணி பணத்தினால மட்டும் கிடையாது, ட்ரஸ்ட்னாலையும் தான். பேங்க் சிஸ்டம் ட்ரஸ்ட் வேணும், கவர்மெண்ட் ட்ரஸ்ட் வேணும், கரன்சி ட்ரஸ்ட் வேணும். இந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆனா சிஸ்டம் ஷேக் ஆகும். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் ரியாலிட்டியை இந்த மீடியா எப்படி நரேட்டிவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா மீடியா ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தா சிம்பிள் ஆன்சரை தேடும். பட் ஃபினான்ஷியல் வேர்ல்டு சிம்பிள் கிடையாது. ஒரு ஹெட்லைன் உருவாகிற இமேஜ் ரியாலிட்டி அதை விட நிறைய லேயர் இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கண்டிப்பா பேஷன்ஸ் வேணும். சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் சொசைட்டில குளோபல் வெல்த் இன்எக்வாலிட்டி பத்தி பேசும்போது ஒரு இமோஷனல் ரியாக்ஷன் வருது. கோபம் வருது, கியூரியாசிட்டி, பயம். இந்த இமோஷன்ஸ் எல்லாம் நார்மல் தான். பிகாஸ் மணி அப்படிங்கிறது ஒரு சர்வைவல் சிம்பிள். ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இமோஷனுக்கு மேல நாலேஜ் வந்தா ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைஃப் லெசன் மாதிரி. இந்த குளோபல் ஸ்டோரி நடக்கிற நமக்கு ஒரு சிம்பிள் லெசன் கத்துக் கொடுக்குறது என்னன்னா, இந்த வெல்த் வந்துட்டு அதை நம்ம கிட்ட இருக்க சொத்தை அறிவா சேர்த்து வைக்கணும். நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நிறைய சேர்த்து வைக்காம தான் நம்ம எல்லாரும் இப்ப கஷ்டப்படுறோம். அண்ட் ஆல்சோ இந்த பயத்தை வந்துட்டு வளர விடக்கூடாது. உண்மையான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? நாலேஜ், டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ் தான். இந்த சீக்ரெட் சிஸ்டம் புரிஞ்சாதான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும். ஹிஸ்டரியில பார்த்தா இந்த சொத்து வந்துட்டு எப்பவுமே சேஃபா தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். அது ரைட்டா ராங்கா இதோட ஆன்சர் வந்துட்டு இந்த கான்டெக்ட் டிபெண்ட் பண்ணும். அண்ட் இந்த சிஸ்டம் கூட ஹியூமன், அதாவது மனுஷங்க எடுக்கிற ஒவ்வொரு சாய்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒரு சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? பணமா, இல்ல லாவா, இல்ல டெக்னாலஜியா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். டீப்பஸ்ட் ஃபவுண்டேஷன் இருக்கு, அதான் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இல்லாத வெல்த் வந்துட்டு அன்ஸ்டேபிளா தான் இருக்கும். ட்ரஸ்ட் இல்லாத பவர் டெம்பரவரியா தான் இருக்கும். ட்ரஸ்ட் இல்லாத சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். ஹிஸ்டரி ரிப்பீட்டட்லி இதையே தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. இந்த அப்சல்யூட் செக்யூரிட்டியோட இல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒரு சைலண்ட் தீம் இருக்கு இதுக்கு. சர்ச் ஃபார் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த. மக்கள் எப்பவுமே பணத்தை பாதுகாத்துட்டே இருக்காங்க. நாடு எப்பவுமே ஒரு சிஸ்டம் பாதுகாத்துட்டே இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் எடுத்தோம்னா இன்ஃப்ளூயன்ஸை பாதுகாத்துட்டே இருக்கு. ஆனா அல்டிமேட் ட்ரூத் என்ன தெரியுமா? அப்சல்யூட் செக்யூரிட்டி உலகத்திலேயே கிடையாது. செக்யூரிட்டி ஒரு ஃபீலிங் தான், ரியாலிட்டி இல்லைல்ல. ஒரு டீப் சைக்காலஜி ட்ரூத் என்ன தெரியுமா? மனுஷன் கிட்ட இருக்கிறது பயம். ஃபியர் டிரைவ்ஸ் அக்யூமுலேஷன் சொல்றாங்க. பயத்தை விடணும், அன்சர்டனிட்டி பயத்தை விடணும், ஃபியூச்சருக்கான பயத்தை விடணும். பணம் தான் அந்த பயத்துக்கு ஷீல்டு மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஆனா ஷீல்டே வந்துட்டு போயிருச்சு அப்படின்னா பயம் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ரெண்டு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒன்னு விசிபிள் உலகம், இன்னொன்னு இன்விசிபிள் உலகம். இந்த விசிபிள் உலகத்துல தான் நம்ம பாக்குறது பாலிடிக்ஸ், நியூஸ், பப்ளிக் டெசிஷன்ஸ் எல்லாமே. இன்விசிபிள் உலகத்துல நம்ம பாக்குறது வெறும் இந்த பினான்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ், இந்த பவர் ரிலேஷன்ஷிப். இந்த இன்விசிபிள் வேர்ல்டு புரிஞ்சவனுக்கு ரியாலிட்டி கிளியரா தான் இருக்கும். நம்ம லைஃப்ல நம்ம என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்? பணமா, ரெபிடேஷனா, கண்ட்ரோலா? இதெல்லாம் நமக்கு இருந்தா தானே. நம்மளுக்கு எப்பவுமே பணம் போறது வரதை பத்தி தானே ஒரு அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கணும். பவர் அப்படிங்கும் போது பவருக்கு ஒரு சைலண்ட் லா இருக்கு. பவர் விசிபிளா இருக்க விரும்பவே விரும்பாது. உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படியே அமைதியா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கும். அதாவது எப்பவுமே சத்தம் போட்டுட்டு கிரியேட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் கண்ட்ரோல் இல்லாதவங்களோட ஹேபிட். சைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எம்ப்டினஸ் கிடையாது. சைலன்ஸ் வந்துட்டு ஒரு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர்னு சொல்லலாம். இந்த மணி அக்யூமுலேட் பண்றது லைஃப் கோல் கிடையாது. செக்யூரிட்டி சர்ச் பண்றது ஒரு ஹியூமனோட இன்ஸ்டிங்க்ட்னு வச்சுக்கலாம். ஆனா பீஸ் கிடைக்கிற இடம் வேற. இந்த வீடியோல நம்ம பார்த்த உண்மை எப்படின்னா, இந்த வெல்த் அப்படிங்கிறது எப்பவுமே சேஃப்டியை தேடிட்டே இருக்கும். பவர் அப்படிங்கிறது சைலன்ஸை தேடும். விஸ்டம் அப்படிங்கிறது பேலன்ஸை தேடும். சிஸ்டம் புரிஞ்சவங்களுக்கு பயம் குறையும். பயம் குறைஞ்ச இடத்துல ஃப்ரீடம் உருவாகும். இந்த பணம் அப்படிங்கிறது உலக எல்லாத்தையும் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஆனா மனுஷனோட மனசை ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த விசிபிள் வேர்ல்டு சொன்னாலையா, அது உங்களோட நாளை ரூல் பண்ணும். ஆனா இந்த இன்விசிபிள் வேர்ல்டு வந்துட்டு ஃபியூச்சரை ஷேப் பண்ணும். இது எல்லாத்தையும் காட்டிலும் உங்க ரூல்ஸோட, உங்க லைஃபோட ரூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.